வணக்கம். கொங்கலர் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறேன். திருக்குறள் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. நீத்தார் ஐம்புலன்களின் கண் ஆசையை அறுத்து நல்வழிப்படுத்துகின்ற முனிவர்கள். நீத்தார் பெருமை முனிவர்களின் பெருமைகளை குறிப்பிடக்கூடிய அதிகாரம். உலகை படைத்து காக்கின்ற கடவுள், உலக உயிர்களை காக்கின்ற மழைநீர், உலகு மழைநீர் கடவுள், உலகத்திலே அறம் முதலாக இருக்கக்கூடிய நல்ல நெறிகளை உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு உணர்த்தக்கூடிய துறவிகள். அந்த துறவிகளின் பெருமை கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு என்ற 2 அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டிருக்கின்றது. உலக உயிர்களை காக்கக்கூடிய மழை, உலக உயிர்களுக்கு நல்நெறிப்படுத்துகின்ற துறவிகள் என்று அதிகாரம் அதன் காரணம் கருதி வைக்கப்பட்டுள்ளது. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை. விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. பணுவல் நூல், துணிவு உறுதியான முடிவு. உலகத்தில் உள்ள நூல்களெல்லாம் சிறப்பானவைகளில் சிறப்பானவை எது என்று குறிப்பிடுகின்றது என்றால் துறவிகளின் பெருமையைத்தான் நூல்கள் குறிப்பிடுகின்றன. பரிமேலழகர் உரைச்சிறப்பில் குறிப்பிடும் பொழுது, நூல்கள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வாத சமய நூல்களும் உள்ளன. ஒவ்வாத சமய நூல்களும் ஒற்றுமையுடன் ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு பெருமையான சிறப்பு என்று முனிவர்களது பெருமையைத்தான் குறிப்பிடுகின்றது. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை. ஒழுக்க நெறியிலே நின்று துறவற நெறியின் கண் சிறப்பாக இருப்பவர்கள் முனிவர்கள். ஒழுக்க நெறி என்பது எத்தகைய தன்மை வாய்ந்தது என்று பரிமேலழகர் குறிப்பிடும் பொழுது, ஒழுக்க நெறியிலே நிற்கக்கூடிய துறவிகள் அவரவர் உண்டான வருணத்திலும் அதன் நிலையிலும் நின்று விழுப்பமுடைய ஒழுக்க நெறியின் கண் நிற்பார்கள். அப்படி ஒழுக்க நெறியின் கண் நிற்கும் பொழுது அறம் வளரும். அறம் வளர பாவம் தேயும். பாவம் தேய நல்ல நெறிகள் மேலோங்கும். நல்ல நெறிகள் மேலோங்க அறியாமை அகலும். அப்படி அறியாமை அகலும் பொழுது நித்தியம் அனித்தியம் வேறுபாடு உணர்வு மிகும். நித்தியம் அனித்தியம், உண்மை பொய்மை 2 பொருள்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டு உணர்வு தோன்றும். அப்படி
தோன்றும் பொழுது இம்மை மறுமை ஆகிய இரண்டிலும் இன்பம் செல்லாது. இன்பமும் செல்லாது, பிறவியாகிய துன்பமும் வரும். அப்படி பிறவியாகிய துன்பம் வரும் பொழுது பற்றுக்களை முனிவர்கள் நீங்கிய காரணத்தினால் இயல்பாகவே அவர்களுக்கு யோக நெறி கிட்டும். யோக நெறி வந்துவிட்டால் மெய்யுணர்வு தோன்றும். மெய்யுணர்வு தோன்றிவிட்டால் புறப்பற்றாகிய எனது என்ற பற்றும் அகப்பற்றாகிய நான் என்ற பற்றும் நீங்கிவிடும். புறப்பற்றும் அகப்பற்றும் நீங்கிய முனிவர்கள்தான் தூய நெறியிலே நிற்கக்கூடிய இந்த முனிவர்கள்தான் பெருமைக்குடையவர்களாக உள்ளனர் என்று பரிமேலழகர் துறவு நெறியின் கண் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க வேண்டும் என்பதை உரைச்சிறப்பாக மிக அழகாக குறிப்பிடுகின்றார். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. துறந்தார் பெருமை, ஐம்புல ஆசைகளை விட்டுவிட்டவர்கள், அகப்பற்று புறப்பற்று இரண்டு வகையான பற்றுகளை விட்டொழித்தவர்கள், அவர்களினுடைய பெருமையை கூற முடியுமா? கூற முடியும். வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இந்த உலகத்திலே பிறந்து இறந்த மக்களின் எண்ணிக்கையை எப்படி அறிய முயற்சி செய்வோமோ அப்படி முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பெருமை அவர்களுடையது. பிறப்பு இறப்பு போன்றவற்றை அறிய முடியாது. அதுபோல் துறவிகளின் பெருமைகளையும் அளவிட்டு கூற முடியாது என்று தெளிவாக குறிப்பிடுகின்றார். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகம். இந்த உலகம் பெருமையாக சிறப்பாக எதை கூறுகின்றது என்றால், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் அவர்களது பெருமையைத்தான் குறிப்பிடுகின்றது. இருமை பிறப்பு வீடு என்று இரண்டையும் அறிந்தவர்கள், இரண்டையும் அறிந்து நல்நெறியிலே செல்லக்கூடியவர்கள், துறவு பூண்டவர்கள், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார். அப்படிப்பட்ட இந்த துறவிகளின் பெருமையை இந்த உலகம் வியந்து பாராட்டும். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்புக்கு ஓர் வித்து. உரன் என்று சொல்லக்கூடிய திண்மை, திண்மை என்று சொல்லக்கூடிய அந்த உரனினால் ஐம்புலன்கள் ஆகிய யானைகளை கட்டி நிறுத்தக்கூடியவர்கள்தான் இந்த முனிவர்கள். ஐம்புலன்கள் என்பது
அடங்க மறுப்பவை. ஐம்புலன்கள் மெய், வாய், மூக்கு, கண், செவி. இப்படிப்பட்ட இந்த ஐம்புலன்கள் அதன் வழியிலே செல்லக்கூடியவை. அவைகளை யானை போன்று வலிமையான தோட்டி என்று கூடியதன் மூலம்தான் அந்த 5 புலன்களையும் நாம் கட்டி வைக்க முடியும். அப்படிப்பட்ட 5 புலன்களையும் கட்டி காப்பவர்கள் இந்த முனிவர்கள், துறவிகள். அப்படிப்பட்ட துறவிகள் நிலத்திலே மிகச்சிறந்த நிலமாக இருக்கக்கூடிய வீட்டு நிலத்திற்கு ஒரு வித்தாக அமைந்து விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட துறவிகளின் சிறப்பை பற்றி திருக்குறள் மிக அழகாக குறிப்பிடுகின்றது. ஐந்தவித்தான் ஆற்றல் அகழ் விசும்புளார் கோமான் இந்திரனே சாளும் கரி. ஐம்புலத்தான் ஆற்றல், 5 புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த ஆற்றல், அது எப்படிப்பட்டதாக இருக்கும், அதுக்கு சான்று என்ன என்று குறிப்பிடும் பொழுது, இந்த வான் உலகத்தின் கண் இருக்கக்கூடிய இந்திரன், அவன்தான் அந்த 5 புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை வாய்ந்தவனாக இருக்கிறான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது என்று குறள் குறிப்பிடுகின்றது. நன்றி.